எம்ஜிஆர் எடுத்த யாரும் பிடிக்கவில்லை, அதே போல் ரஜினி சார் எடுத்தும் யாரும் பிடிக்க முடியாது. அது யாராலும் அது அந்த சேர் யாருக்குமே உட்கார முடியாது, உட்கார்ந்தாலும் குத்தும். 50 வருட சகாப்தம் தலைவருக்கு வாழ்த்துக்கள். அவரை அடுத்தது ஜெயிலர் டூல் பார்க்க ஆர்வமாக இருக்கிறோம். இவ்வளவு வருஷம் ஆனாலும் ரஜினி சாருக்கு அந்த கிரேஸ் இன்னும் குறையாம இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அவர் ஒரு தெய்வத்தின் பிறவி. எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ அப்படி போல் ஒரு சகாப்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நிச்சயமாக மக்களின் ஆசை, மக்களின் அருளாசை ஆகையால் அவர் ஒரு மறுஜென்மம் எடுத்து தற்போது வந்துள்ளார். நிச்சயம் கூலி வெற்றி அடைய ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ அந்த கிரேஸ் அந்த இடத்தை யாராவது பிடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? ரஜினி சாரோட இடத்தை எம்ஜிஆர் எடுத்த யாரும் பிடிக்கவில்லை, அதே போல் ரஜினி சார் எடுத்தும் யாரும் பிடிக்க முடியாது. எதனால பிடிக்க முடியாது? அது அவருக்குன்னு இதுபட்ட ஒரு இடம், அவருக்கான இடம். அது யாராலும் அது அந்த சேர் யாருக்குமே உட்கார முடியாது, உட்கார்ந்தாலும் குத்தும், குடையும். அது அவருக்கு மட்டும்தான் அந்த சேர் சரியா இருக்கும். எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு, சில படங்கள் ஓடி இருக்கு, சில படங்கள் ஓடாம இருந்திருக்கு. அந்த வெற்றி அப்படின்றத தாண்டி எந்த அளவுக்கு ரஜினி சார் அப்படின்றப்ப அந்த ஃபேன்ஸுக்கான ஒரு ஈடுபாடு இருக்கும்? ஒரு ஏழை, எந்த ஒரு பால்காரன், ஒரு ஆட்டோக்காரர், ஏழை மக்களை ரெப்ரசன்ட் செய்த ஒரு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் ஏழைகள் பக்கம் இருக்கும் வரை மக்கள் என்றைக்கும் அவர் கூட இருப்பார்.